நிர்மலா சீதாராமனின் 8வது பட்ஜெட் உரை நேரலையில் எப்போது எங்கே பார்க்கலாம்? யூனியன் பட்ஜெட் 2025 நேரலை விவரங்கள், தேதி, நேரம், இடம் மற்றும் நேரடி ஒளிபரப்பு விவரங்களை நாம் இந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்வோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1, 2025 அன்று தனது 8வது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 2021 முதல் மத்திய பட்ஜெட் காகிதமில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த 2025-26 பட்ஜெட்டும் அதே முறையில் தாக்கல் செய்யப்படும். மேலும் மத்திய பட்ஜெட் என்பது ஏப்ரல் 1, 2025 மார்ச் 31, 2026 வரை மத்திய அரசினுடைய வருவாய் மற்றும் செலவினங்களை கோடிட்டு காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கையாகும். மேலும் 2019 முதல் யூனியன் பட்ஜெட் அரசாங்கத்தின் நிதி கொள்கைகள், செலவின திட்டங்கள் மற்றும் பொருளாதார உத்திகளை விரிவுக்கும் ஒரு விரிவான ஆவணமாகவும் செயல்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1, 2025 அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மத்திய பட்ஜெட் உரை காலை 11 மணிக்கு மக்களவையில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. யூனியன் பட்ஜெட் 2025 நாடாளுமன்றம், தூர்தர்ஷன் மற்றும் சன்சத் தொலைக்காட்சியின் அதிகாரப்பூர்வ சேனல்களில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இந்த அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்களும் அப்படி ஸ்ட்ரீம் செய்யப்படும். கூடுதலாக அப்படி ஏஷியாநெட் நியூஸ், சுவர்ணா நியூஸ் மற்றும் ஏஷியாநெட் தமிழ் ஆகியவை அவற்றின் வலைத்தளம் மற்றும் யூடியூப் சேனல்களில் நேரடியாகவும் நீங்கள் பார்க்கலாம். மேலும் பட்ஜெட் 2025 புதுப்பிப்புகள் மற்றொரு பக்கம் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.indiabudget.gov.in நீங்கள் கிடைக்கும். தடையற்ற மற்றும் காகிதமில்லா அனுபவத்திற்காக வருடாந்திர நிதி அறிக்கை பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. மானிய கோரிக்கை, டிஜி மற்றும் நிதி மசோதா உள்ளிட்ட அனைத்து பட்ஜெட் ஆவணங்களும் யூனியன் பட்ஜெட் மொபைல் செயலி வழியாக அணுகலாம். இந்த ஆவணங்கள் இந்தி மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் வசதியாக கிடைக்கும். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான நிதி மதிப்பீடுகள் மற்றும் தேவைகளை இறுதி செய்ய பல்வேறு அமைச்சகங்களுடன் ஆலோசனைகளை நடத்தி நிதியமைச்சகம் அக்டோபர் 2024 பட்ஜெட் தயாரிப்பு செயல்முறையை தொடங்கியது. மேலும் 2014 முதல் மோடி அரசாங்கம் மத்திய பட்ஜெட் வழங்கல் செயல்முறையில் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பின்வருமாறு: அதாவது 2017 ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டுடன் இணைத்தல், பட்ஜெட் தாக்கல் தேதியை பாரம்பரிய மாத இறுதி அட்டவணையில் இருந்து பிப்ரவரி 1க்கு மாற்றப்பட்டது, 2021 முழுமையாக டிஜிட்டல் வடிவத்திற்கு மாறுதல் என்றும் பல விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.